வாங்க, நாம இப்போ ஒரு டைம் மெஷின்ல ஏறி 1985 சிங்கப்பூருக்கு போக போறோம். அங்க ஒரு பழைய செய்தி மடலை திறந்து ஒரு சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டதுங்கிற காலத்தால் அழியாத ஒரு கதையை தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது சும்மா ஒரு பேப்பர் இல்ல. இது கிட்டத்தட்ட 40 வருஷம் பழமையான ஒரு பொக்கிஷம். இதோட பேரு முன்னேற்றம். அன்றைய சிங்கப்பூர் தமிழ் இளைஞர்களோட கனவுகளையும் அவங்க செஞ்ச வேலைகளையும் இது அப்படியே நமக்கு காட்டுது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு நியூஸ் லெட்டர், அதிலிருந்து எதிர்காலத்தை பத்தி நாம என்ன கத்துக்க முடியும்? ஒருவேளை நீங்க கேட்கலாம், இதுல என்ன பெரிய விஷயம் இருக்குன்னு. வாங்க, இந்த பழைய தாளுகளுக்குள்ள என்னென்ன பாடங்கள் புதைஞ்சிருக்குன்னு நாம ஒன்னா சேர்ந்து தேடி பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி. இந்த இளைஞர் அணி எதுக்காக உருவாக்கப்பட்டது? அவங்களோட நோக்கம் என்னவா இருந்துச்சு? எது அவங்களை இவ்ளோ தீவிரமா செயல்பட வச்சது? இந்த ஒரு வரிய பாருங்க, இது அவங்களோட தலையங்கத்திலிருந்து எடுத்தது. சும்மா ஒரு வார்த்தை இல்ல இது. அவங்க தங்கள வெறும் உறுப்பினர்களா பார்க்கல, முழு சமூகத்துக்கும் வழிகாட்டுற நம்பிக்கை விளக்குகளா பார்த்திருக்காங்க. எவ்வளவு பெரிய பொறுப்புணர்ச்சி பாருங்க. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நீங்க கவனிக்கணும். அவங்க வெறும் உள்ளூர் அளவுல மட்டும் யோசிக்கல. ஒரு பக்கம் அவங்க சமுதாயத்துக்காக வேலை செஞ்சாலும், இன்னொரு பக்கம் ஐநாவோட சர்வதேச இளைஞராண்டு மாதிரி உலகளாவிய விஷயங்கள்லயும் பங்கெடுத்திருக்காங்க. இது அவங்களோட பார்வை எவ்வளோ பரந்ததா இருந்துச்சுன்னு காட்டுது. சரி, அவங்க சமுதாயத்தை முன்னேற்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதோட முதல் தூண் என்ன தெரியுமா? கல்வி. ஆமாங்க, கல்விக்கு அவங்க கொடுத்த முக்கியத்துவம் உண்மையிலே அபாரமானது. 100%. யோசிச்சு பாருங்க, 100%. இது சும்மா ஒரு நம்பர் கிடையாது. அவங்க உட்லண்ட்ஸ்ல நடத்தின வீட்டு பயிற்சி திட்டத்தோட வெற்றி விகிதம் இது. இது அவங்க முதல் பக்கத்திலே பெருமையா கொண்டாடுறாங்க. இது அவங்களோட அர்ப்பணிப்புக்கு கிடைச்ச நேரடியான பலன். அடுத்து இந்த நம்பரை பாருங்க, 2632. இது என்னன்னா அவங்களோட கல்வி உதவி திட்டம் மூலமா பயனடைஞ்ச மாணவர்களோட எண்ணிக்கை. பாருங்க, அவங்களோட தாக்கம் எவ்வளவு பெரியதா இருந்திருக்குன்னு. சோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க ஏதோ ஒரு வகையில மட்டும் உதவி பண்ணல. பாருங்க, வீட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கிற டியூஷன், படிக்க வசதி இல்லாதவங்களுக்கு உதவி, பெரிய பல்கலைக்கழகத்துல கருத்தரங்கு, நல்லா படிக்கிறவங்களுக்கு விருதுகள்னு ஒரு முழுமையான அணுகுமுறையை கடைபிடிச்சிருக்காங்க. கல்வி மூலமா ஒரு தலைமுறையை மேம்படுத்துறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அடுத்த கட்ட தலைவர்களை எப்படி உருவாக்குறது, அதுதான் அவங்களோட இரண்டாவது தூண். வாங்க அதை பத்தி பார்க்கலாம். அவங்க ஒரு தெளிவான பாதையை அமைச்சிருக்கிறாங்க. முதல்ல நீங்க ஒரு தொண்டுலியரா சேரலாம். பாருங்க, 230 பேரை பாராட்டுறாங்க. அடுத்து நல்லா செயல்படுறவங்கள தேசிய அளவுல நடக்கிற தலைமைத்துவ பயிற்சிக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து சர்வதேச வாய்ப்புகளுக்கும் வழி காட்டுறாங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கல, இது ஒரு திட்டமிட்ட செயல்பாடு. இந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி என்ன தெரியுமா? இந்த இளைஞர் அணியிலிருந்து 6 பேரு அவங்களோட தாய் அமைப்பான தமிழ் பிரதிநிதித்துவ மன்றத்தோட முக்கிய நிர்வாக குழுவுக்கே போயிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அங்கீகாரம்! சரி, கல்வி தலைமைத்துவம்னு பார்த்தாச்சு. அடுத்து 3வது மற்றும் கடைசி தூண். இது ரொம்பவே சுவாரஸ்யமானது. எப்படி அவங்க தங்களோட கலாச்சாரத்தை கொண்டாடிக்கிட்டே புது தொழில்நுட்பத்தையும் வரவேற்றாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சமூகத்தை உருவாக்குறதுனா எப்ப பார்த்தாலும் சீரியஸான மீட்டிங், ப்ராஜெக்ட்னு மட்டும் இல்ல. அப்பப்போ ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதும் கூட ரொம்ப முக்கியம். பாருங்க, QSU தீவுக்கு ஒரு பிக்னிக் போயிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் மக்களோட பிணைப்பை இன்னும் அதிகமாக்கும். இத பாருங்க, இதுதான் அவங்களோட தொலைநோக்கு பார்வைக்கு ஒரு சூப்பரான உதாரணம். ஒரு பக்கம் அச்சில் 2 புதிய நூல்கள்னு சொல்லி தமிழ் இலக்கியத்தை பாதுகாக்கிறாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் இளைஞர் அணி கணினி உலகக்குள்னு சொல்லி ஒரு மைக்ரோ கம்ப்யூட்டரையே வாங்குறாங்க. பாரம்பரியத்தையும் விடல, தொழில்நுட்பத்தையும் விடல. அருமையான பேலன்ஸ் இல்லையா? மொத்தத்துல பார்த்தா அவங்க எதுவுமே மிஸ் பண்ணல. இளைஞர்களுக்காக இளையர் விழா, மாணவர்களுக்கு விவாத போட்டி, இலக்கிய வெளியீடு, ஜாலியா பிக்னிக், இப்படி பல விஷயங்களை செஞ்சு ஒரு துடிப்பான வலுவான சமூக அடையாளத்தை உருவாக்கியிருக்காங்க. சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்த இந்த 1985 நியூஸ் லெட்டர்ல இருந்து நமக்கு கிடைக்கிற முக்கியமான பாடங்கள் என்ன? அவங்களோட வெற்றிக்கு காரணமான அந்த ப்ளூ பிரிண்ட்டை ஒரு தடவை சுருக்கமா பார்த்துடலாம். சோ இதுதான் அந்த 1985ஆம் வருஷத்து ப்ளூ பிரிண்ட். முதல்ல ஒரு தெளிவான நோக்கம். 2வது முன்னேற்றத்துக்கான கருவியா கல்வி. 3வது அடுத்த தலைமுறை தலைவர்களை உருவாக்குறதுக்கு ஒரு திட்டம். 4வது கலாச்சாரத்தையும் நவீனத்தையும் சரியா சமநிலைப்படுத்துறதுக்கு. இந்த 4 தான் அவங்களோட வெற்றிக்கு அடித்தளமா இருந்திருக்கு. கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி. இன்னைக்கு நாம டிஜிட்டல் உலகத்துல ஆன்லைன் சமூகங்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர்ல உருவாக்கப்பட்ட இந்த அடித்தளம் மாதிரி இன்னைக்கும் வேலை செய்யுமா? இதுல இருந்து நாம ஏதாவது கத்துக்க முடியுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?